உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சண்டே ரொம்ப அழகாக அமைஞ்சிச்சின்னு தெரியல. எனக்கு காலையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த மயில், குதிரை, அதோட மைல்டான அந்த சன்ரைஸோட வெளிச்சம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ காலையிலே வெளியில் கிளம்பணும், ஃபங்க்ஷன்லாம் போகணுன்றதுனால கொஞ்சம் டிஃபன்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு காலையில் ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். தம்பி இப்போல்லாம் குயிக்காக எந்திரிக்கிறதே கிடையாது. ஆனால் அங்கே 7 மணி ஆகிடுது அவன் எந்திரிக்கிறதுக்காக. அவனை எந்திரிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய் சொல்லி தான் தினமும் எழுப்பி விடுவேன். பொய் சொல்கிறது தப்பு தான். பட் அவனை சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய். இன்றைக்கி ஒரு உண்மை. இது என்னென்னா, குதிரைன்னு சொன்னால் அவன் டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவான். என்ன தான் இருந்தாலும் இப்படி தான் வளர்த்தாலும் பசங்களுக்குன்னு இருக்க தைரியம், குதிரையோ ஆடோ மாடோ எதுவாக இருந்தாலும் எதுக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் அவன் மனசில் இருக்குது. கண்ணில் பார்த்துட்டு அதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவனை கண்டித்து தான் வைப்பேன். ஏன்னா இந்த வயசுலேயே இப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தைரியமாக இருக்கணும். இந்த முரட்டு தைரியம் தேவையில்ல. ஸோ எங்கள் பெரியம்மா பொண்ணோட பசங்களுக்கு தான் இந்த காது குத்து. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். நாங்கள் திருச்சிக்குள்ளே தான் அந்த ஊர். வெயில் எவ்வளோ அடித்தாலும் போகிற ஃபங்க்ஷனுக்கெலாம் போய் தான் ஆகணும். காது குத்தணும் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே என் பசங்களுக்கும் காது குத்துறோம் அப்படின்ற ஆசை எனக்கும் வந்தது. பட் வீடெலாம் கட்டிட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கோம். ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடத்துகிறது நல்ல விஷயந்தான். பட் டிலே ஆகக்கூடாது. இங்கே இருக்க சாமி பார்த்திங்கன்னா ஓம் சக்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு சாமி. இங்கே பக்கத்துலேயே ஊர் சாமிலாம் இருந்தாங்க. ஊர் சாமின்னா ஐயனார் சாமி, மதுரை வீரன், கருப்புசாமி இதெல்லாம் தான் ஊர் சாமின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கிராமத்தில் இந்த மாதிரி சாமி தான் இருக்கும். எங்களோட குலதெய்வம் ஐயனார். இங்கேயே ஒரு ஐயனார் இருந்ததுனால பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். உள்ள சாமியை பார்த்தோமோ இல்லையோ, இந்த பெல்லை அடிக்க முடியாமல் படாத பாடுபட்டுட்டா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 பெல் மட்டும் அடிச்சுட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நேராக ஐயனாரை தரிசிக்க போயிட்டோம். ஐயனாரை பார்த்ததுக்குன்னே மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஹாப்பியெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ஸ்கிப் ஆகுற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்ததுனால தான் என்னோடய வாய்ஸும் இவ்வளோ ஒரு மாதிரி கராராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோஸை விட இந்த தடவை வாய்ஸ் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோவோட எண்டில் இந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கான காரணம் என்னன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சாமியை பார்த்துட்டு உடனே வீடியோ கால் பண்ணி ஹஸ்பண்ட்டை காமிச்சேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எங்களோட குலதெய்வம்னா ரொம்ப இஷ்டம், ஐயனார்னா. ஸோ இந்த கும்பல் எதுக்குன்னா, பாட்டி இறந்துட்டாங்க. அதாவது எங்களோட அப்பாயி. என்னோடய வாய்ஸ் சேஞ்சிங்க்கு காரணமும் இது தான்.